அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆண்டினுடைய மகாலயபட்ச காலங்கள் எப்பொழுது ஆரம்பமாகிறது, அது முன்னோர்களினுடைய அருளை பெறுவதற்கு முக்கியமான காலங்களாக சொல்லப்படுவதனால இந்த காலங்கள் எப்பொழுது ஆரம்பமாகின்றன, எப்பொழுது முடிவடைகிறது அப்படிங்கிறது குறித்த தகவலை தான் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்க இருக்கோம். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை எப்படி வழிபாடுகளை செய்து கொள்ளணும் அப்படிங்கிற குறித்த தகவலையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பார்த்து பயனடையுங்கள். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. 2024ஆம் ஆண்டினுடைய மகாலயபட்சம் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 2 வரை பார்த்தீங்கன்னா நடைபெற உள்ளது. இந்த காலங்கள் முன்னோர்களினுடைய அருளை பெறுவதற்கான சிறப்பான வாய்ப்பு. மகாலயபட்ச காலத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு நமக்கு ஆசிர்வதிப்பதாக நம்பப்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் தெய்வ கடன், குருக்கள் முனிவர்களினுடைய கடன் மற்றும் முன்னோர்களினுடைய கடன் என்று 3 முக்கிய கடமைகளை பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற வேண்டும். அதில் முன்னோர்களினுடைய கடனை அடைப்பதற்கான சிறந்த காலங்கள் மகாலயபட்சம். இந்த 14 நாட்களிலுமே முன்னோர்களுக்காக தர்ப்பணம், திதி, அன்னதானம் செய்வது மிகவும் முக்கியமானதாகும். மகாலயபட்சம் 2024 செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா முடிவடைகிறது. மகாலய அமாவாசையுடன் பார்த்தீங்கன்னா இது நிறைவடைகின்றன. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வதனால அவர்களுடைய சாபங்களானது நீங்கி உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய தடைகள் மற்றும் துன்பங்களானது அகலும். மகாலயபட்சத்தினுடைய முக்கியத்துவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாலயபட்ச நாட்களில் திதி தர்ப்பணம், அன்னதானம் போன்றவை செய்வது உங்களது 21 தலைமுறைக்கு சென்று சேரும் என சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. மேலுமே இந்த தர்ப்பணங்களை முறையாக செய்வதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்கள் மகிழ்ந்து உங்களுக்கும் உங்களுடைய சன்னதிக்கும் ஆசி வழங்குவார்கள். நிறைய பேர் கேட்கலாம், முன்னோர்களுக்கு திதி செய்வது ஏன் அவசியம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பித்ரு தோஷம் அல்லது முன்னோர்களினுடைய சாபங்கள் உங்களுடைய வாழ்வில் பல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா உருவாக்கும். இதனை சரி செய்ய மகாலயபட்சத்தில் முன்னோர்களுக்காக திதி கொடுத்தால் பசு, நாய், காகங்களுக்கு உணவு வழங்குதல் போன்றவை மிகவும் அவசியமாக சொல்லப்படுது. மகாலயபட்சத்தில் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. இந்த நாட்கள் முழுவதுமே உங்களுடைய முன்னோர்களுக்காக திதி தர்ப்பணங்கள் செய்வது மிக முக்கியம். மேலுமே இந்த வழிபாட்டை ஸ்ரீ மகாவிஷ்ணு ராம அவதாரத்திலும் கிருஷ்ண அவதாரத்திலும் பார்த்தீங்கன்னா பிதிர் பூஜைகள் செய்து முன்னோர்கள் வழிபாடு செய்ததாக புராணங்கள் சொல்லப்படுது. மகாலயபட்ச காலங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் தன் சன்னதியரை பார்த்தீங்கன்னா காண வருவதாக சொல்லப்படுதுங்க. அப்படி வரும் பொழுது தர்ப்பணம் செய்யாவிட்டால் அவர்களுடைய மனம் வருந்தி அது சாபமாக மாறி நம்மை பார்த்தீங்கன்னா பாதிப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடிய முறையாகும். இதுவே தர்ப்பணத்தில் மிக எளிமையான தர்ப்பணங்களாகும். இந்த 14 நாட்களுமே தர்ப்பணம் செய்து பசியோடு இருப்பவர்களுக்கு ஒருவருக்காவது உணவு வழங்கினால் வீட்டில் வறுமைகளானது பார்த்தீங்கன்னா நீங்கும். குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளில் செய்வது சிறப்பாக சொல்லப்படுது. ஏனெனில் பரணி நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையாக விளங்குபவர் யம தர்மராஜா. அந்த நாளில் வழிபாடு செய்தால் 14 நாட்கள் வழிபாடு செய்த பலன்களானது கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது. செப்டம்பர் 21 அன்று பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரமானது வருகிறது. மேலுமே ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு பலன்களானது கிடைக்கும் என்றும் சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. பிரதமை திதியில் செய்யும் பொழுது பணம் சேரும். துவதிதியை செய்யும் பொழுது குழந்தை பாக்கியங்களானது கிடைக்குங்க. திருதியை திதியில் செய்யும் பொழுது நினைத்தது நடக்கும். அதேபோல் சதுர்த்தி திதி வரும் பொழுது தர்ப்பணம் செய்யும் பொழுது பகைகளானது விலகுங்க. பஞ்சமி திதியில் வரும் பொழுது செய்யும் பொழுது சொத்துக்களானது உங்களுக்கு சேரும். சஷ்டி திதியில் பார்த்தீங்கன்னா புகழ் சேருங்க. சப்தமி திதியில் செய்யும் பொழுது பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும். அஷ்டமி திதி சமயோகித புத்தியானது பெறலாம். நவமி திதி
பெண் குழந்தைகள் பிறக்கும், திருமண தடைகளானது விலகும், தசமி திதியில் ஆசைகளானது வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறுங்க. ஏகாதசி திதியில் வரும் பொழுது படிப்புகள் மற்றும் கலையில் வளர்ச்சிகளானது வந்து கிடைக்கும். துவாதசி திதியில் வந்து செய்யும் பொழுது நகை அணிகலன்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேரும். சதுர்தசி திதியில் செய்யும் பொழுது பாவங்கள் நீங்கி புண்ணியங்களானது வந்து சேரும். மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்தால் இந்த 14 நாட்கள் செய்ய முடியாத தர்ப்பணம் செய்த பலன்களானது வந்து கிடைக்குங்க. மேலுமே இந்த 14 நாட்களுமே மாலையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபாடுகளை செய்து பசியோடு இருக்கக்கூடிய ஒருவருக்காவது தானத்தை வந்து கொடுக்க வேண்டும். இதனால் கர்ம வினைகளானது நீங்கி புண்ணியங்களும் உங்களுக்கு சேரும். நம்மளுடைய முன்னோர்களினுடைய பசி தீர்வதோடு அவர்களுடைய பரிபூரண ஆசையுடன் நாம் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகளானது கிடைக்கும். இந்த மகாலய பட்சத்தில் விரதம் இருப்பவர்கள் இந்த 15 நாட்களுமே முடி வெட்டுவது, நகம் வெட்டுவது, இந்த மாதிரி செயல்களை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சீரார்த்தம் வந்து கொடுப்பதோ அல்லது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதோ சூரிய உதயத்திற்கு முன் வந்து செய்யக்கூடாது. முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடுவது உள்ளிட்ட சடங்குகளை வந்து பார்த்திங்கன்னா சூரிய அஸ்தமனத்திற்கு முன் வந்து செய்துவிட வேண்டும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா செய்யும் எந்த ஒரு சடங்கிற்குமே பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. மகாலயபட்ச காலத்தில் சுப காரியங்கள் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா நடத்தக்கூடாது. இந்த 15 நாட்களுமே வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் எதையும் வந்து இப்போது வாங்கக்கூடாது. செருப்பு, ஆடை போன்றவற்றை தானம் கொடுக்கலாமே தவிர புதிதாக வாங்கக்கூடாது. விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த 15 நாட்களுமே அசைவம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் மிகப்பெரிய கஷ்டங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க. முன்னோர்கள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நம்மளுடைய வீட்டிற்கு வரலாம் என்பதனால மனிதர்கள் மட்டுமின்றி மிருகங்களையும் மரியாதை குறைவாகவே வந்து பார்த்திங்கன்னா மனம் வருந்தபடியும் நடத்தக்கூடாது. விரதத்திற்காக சமைக்கக்கூடிய உணவுகளில் வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சேர்த்து கொள்ளக்கூடாது. மகாலயபட்ச காலங்களில் உறவில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடக்கூடாது. இந்த 15 நாட்களுமே நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடன் இருப்பதாக ஐதீகம் என்பதனால இந்த காலத்தில் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது. புதிய வீடு, புதிய வாகனங்கள், புதிய ஆடைகள் வாங்குவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மகாலயபட்சத்தில் புதிய வீட்டிற்கோ அல்லது வாடகை வீட்டிற்கோ வந்து பார்த்திங்கன்னா குடி போகக்கூடாது. இந்த மகாலயபட்ச காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாலயபட்சத்தில் காலையில் எழுந்து முன்னோர்களுடைய வழிபாட்டை செய்த பிறகே வழக்கம் போல் பூஜை அறையில் விளக்கேற்றி தெய்வ வழிபாட்டை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள வேண்டும். 15 நாட்களும் விரதங்கள் இருந்து முன்னோர்களுடைய வழிபாட்டினை மேற்கொள்ள முடியாதவர்கள் மகாலய அமாவாசை அன்றாவது கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இப்படி செய்வதனால ஆண்டு முழுவதுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்த பலன்களும் வந்து கிடைக்குங்க. கண்டிப்பாக தினமும் ஏதாவது ஒரு உயிரினத்திற்காவது உணவளிக்க வேண்டும். மேலுமே மகாலயபட்ச காலங்களில் நாம் செய்யக்கூடிய தானங்களை முன்னோர்களே வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ஏற்பதாக ஐதீகம் என்பதனால இந்த நாட்களில் ஏழைகளுக்கு முடிந்த அளவிற்கு தானங்கள் வழங்குவது முன்னோர்களினுடைய ஆசையை பெற்றுக் கொடுக்கும். அதேபோல் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இருப்பவர்கள் மகாலயபட்ச காலத்தில் முறையாக முன்னோர்களுடைய வழிபாடுகளை வந்து மேற்கொள்ள வேண்டும். பசு, காகம், நாய் ஆகியவற்றிற்கு இயல் கலந்த உணவை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட கொடுக்க வேண்டும். மேலுமே தாய் அல்லது தந்தையை இழந்த ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். கணவனை இழந்த பெண்களும் தர்ப்பணம் கொடுக்கலாம். சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கவோ அல்லது தர்ப்பணம் கொடுக்கவோ கூடாது. அன்று நம்மளுடைய வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. பித்ருலோகத்தில் இருந்து வரக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய பசியை போக்குவதோடு மட்டுமல்லாமல் பசியோடு இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாகவே நம்மளுடைய பல தலைமுறைகளுக்கும் பசியின்றி உணவுகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் என்று புராணங்கள் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வஸ்திர தானம், தண்ணீர் தானம், பசுவிற்கு அகத்திக்கீரை வழங்குவது போன்ற தானங்களை வந்து செய்வதும் சிறப்பாகும். மாலை நேரங்களில் கோயிலுக்கு சென்று 2 நெய் தீபங்களை ஏற்றி உங்களுடைய வழிபாட்டை முடித்து கொள்ளலாம். இப்படி நம்ம மகாலயபட்ச காலங்களில் விரதங்களை வந்து மேற்கொள்ளும் பொழுது எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும், தடைகளானது அகலும், வாழ்வில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். நம்மளுடைய மூதாதையர்களினுடைய அருளாசி நம்மை காக்கும். அதேபோல் அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே எத்தகைய தடைகளையும் வந்து தாண்டி வெற்றிகளை அடையலாம். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களையே பித்ருக்கள் என்கின்ற அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் இருப்பதையே பித்ரு தோஷங்களாகும். பித்ருக்களினுடைய சாபம் என்பது கடவுள் நமக்கு அளிக்கக்கூடிய வரங்களை கூட தடுத்து நிறுத்தும் சக்தியுடையது என்றும் சொல்லப்படுது.
குழந்தை பிறப்பு தள்ளி செல்வது, தீராத நோய், திருமண தடை, காரிய தடை போன்றவற்றிற்கு பித்ரு தோஷம் ஒரு காரணமாக வந்து சொல்லப்படுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.